என் அன்பு பிள்ளையே, எல்லா இடங்களிலும் துரதிர்ஷ்டம் உன்னை துரத்துகின்றது என்று நீயே எண்ணுகின்றா. அது முற்றிலும் தவறான எண்ணம். உன்னை விதியும் ஆசைகளும் இக்கட்டான சூழ்நிலையில் எடுத்த முடிவுகளும் தான் இந்த நிலைமைக்கு இழுத்துச் சென்று விட்டது. கவலை வேண்டாம் தங்கமே, எல்லாம் முடிவுறும். நம்பிக்கையோடு செயல்படும். எப்போது என்ன நடக்குமோ என்கின்ற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது. முதலில் மனதை ஒருநிலைப்படுத்து. மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது. எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கின்றார்களே என்று வருந்தாதே. உனக்கு நான் ஒன்றை கூறுகின்றேன் கேள். உன் கண்ணீரை வீணாக்காதே. உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதா உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை. நீ அவர்களை பற்றியே யோசித்து மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் பின்தங்கி விடுகின்றா. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. அவர்களுக்கு தீமை செய் என்று கூறவில்லை. அவர்களே உன் தேவை அறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய். மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு. உன் தலையெழுத்தையே மாற்றி எழுதிவிட்டேன். புதிதாக எழுதியிருக்கின்றேன். என் யோக எழுத்து உன் வாழ்க்கையையே புரட்டி போடும். எத்தனை துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் நான் துணை இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையில் நீ உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை நான் எப்படி ஏமாற்றுவேன் தங்கமே? பிரச்சனை முற்றுகின்றது என்றால் அது நல்ல முடிவைத்தானே தரும். ஏன் தனிமையில் இருப்பதாக கவலை கொள்கின்றாய்? உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கின்றேன். நீ கவலை கொள்ளாதே. நீ கவலை கொள்ளும் பிரச்சனைகளுக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகின்றேன். நிறைவான மன நிம்மதியை பெறப்போகின்றாய். உன் வாழ்க்கை நீ நினைத்த மாதிரி இல்லாமல் மாறாக செல்கின்றது என்றால் கவலை கொள்ளாதே. உன் சாயப்பாத்தான் உன் கர்மாக்களிடம் மன்றாடி கொண்டிருக்கின்றேன் என்று அர்த்தம். பின்னர் உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கே இது போன்ற பரீட்சை. என் பிள்ளையாக்கிய உன்னை இதில் வெற்றியடைய செய்து உன் வாழ்க்கையை நான் சீரமைப்பேன் என்று நான் உறுதி செய்கின்றேன். குழந்தையாக நான் வருவேன். குறையின்றி உன்னை வாழ வைப்பேன். பொறுமையாக நீ இரு. பல பொக்கிஷமும் கொண்டு வருவேன். விதி வலுவாக உள்ளதே. அப்படி இருக்க நாம் நினைத்தது எப்படி நடக்கும் என கலங்காதே. என் கையில் தான் பொம்மலாட்டத்தின் நூல் இருக்கின்றது என்பதை மறந்து போகாதே. ஒரு நொடியில் அனைத்தையும் தலைகீழாக மாற்றுவேன். விரைவில் உன் வாழ்வில் இந்த அதிசயம் நடக்கும். கவலையின்றி ஆவலுடன் இதை எதிர்பார்த்து கொண்டிரு. எந்த நேரமும் என்னையே நினைத்திருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெறும் நேரம் வந்துவிட்டது. நீ சீரும் சிறப்பாக செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் பெற்று நலமுடன் வாழ்வாய். என்னுடைய அருள் எப்போதும் உனக்கு துணையிருக்கும். உன் திருமணம் என் விருப்பப்படி நிறைவேறும். நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். இப்போது நடப்பதை வைத்து உன் எதிர்காலம் நன்றாக இருக்காது என்ற முடிவுக்கு நீ வரவேண்டாம். அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்வேன். இப்போது நடக்கின்ற அனைத்து விஷயங்களும் உன்னை பக்குவப்படுத்துவதற்காக நான் நடத்தியது தான். இப்போது அனைத்தையும் புரிந்து கொண்டாய் அல்லவா? எதுவுமே நிரந்தரமில்லை என்று இதை உணர்த்தவே நான் உனக்கு பாடத்தை கற்பித்தேன். இனி அனைத்தையும் நீ ஒரே மனதாய்த்தான் பார்ப்பாய். என் பிள்ளைகள் எதற்காகவும் ஏங்கக்கூடாது. உனக்கு வேண்டியதை நானே நிறைவேற்றி தருவேன். எனது கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும். எனது கதைகளை மரியாதையுடன் கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்துக் கொள்ளுங்கள். இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகும். என் அடியவரின் அகம்பாவமும் பெருமையும் அற்றுவிடும். கேட்பவரின் மனம் அமைதிப்படும். உன் மனதில் ஓடும் அனைத்து கஷ்டங்களையும் நான் தீர்த்து வைப்பேன். எது கிடைக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள். இங்கு எதுவுமே கிடைக்காதோர் ஏராளம் குழந்தையே. உன் பிரச்சனை கேட்பதற்கு எவரும் இல்லை என்று கவலை கொள்ளாதே. உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்னிடம் சொல். உடனே தீர்வு கொடுப்பேன். உனக்காக நான் இருக்கும் போது மற்றவர்களுக்காக ஏன் ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் தங்கமே? கலங்காதே. உன் சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன். என் பாதங்களில் விழுந்து கிடக்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. அன்பு குழந்தையே, மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றேன். மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கின்றது.
சாகியின் அன்பு தாகியின் அன்பை ஒத்தது. தாயன்பு விசித்திரமானது, அசாதாரணமானது, பற்றில்லாதது, இணையில்லாதது. ஒரு பசு இளங்கன்றை எவ்வாறு நேசிக்கின்றதோ, ஒரு தாய் தன் மழலையை எவ்வாறு நேசிப்பாலும் அஞ்ஞனமே சாகி நம்மை நேசிக்கின்றார். உன்னை சுற்றி இருப்பவர்கள் தாழ்ந்து வீழ்ந்து அழும்போது அது அவர்கள் கர்மாவினால் நிகழ்ந்தது என்றுணர்த்து அமைதியாக இரு. எதை பார்த்தும் பயப்படாதே. நான் எதுவரை உன் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றேனோ அதுவரை எந்த ஒரு தீங்கும் நடக்காது. என்னால் உனது கைகளும் கால்களும் பலப்படுத்தப்படும். உன்னை நம்பி வருபவர்கள் யாராக இருந்தாலும் பலனை எதிர்பாராமல் உதவி செய். உன்மேல் பொறாமை உள்ளவர்களையும் விரோதமாக பேசி திருப்பவர்களையும் பார்த்து பயப்படாதே. என்னை மீறி யாரும் உன்னை நெருங்க முடியாது. தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே. அவர்களுக்கு தெரியாது தங்கமே, உன்னை கை தூக்கிவிட உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்று. உனக்கு எத்தகைய சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் காப்பேன். பொறுமையாக இரு. நடப்பது அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். நான் இருக்க எதற்குமே நீ கலங்கக்கூடாது குழந்தையே. உன் சாகி உன் அருகிலேயே தான் இருக்கின்றேன். என் தங்கமே, துன்பப்படாத மனிதனே கிடையாது. அவரவர் கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும். தவறு இழைத்தவர்கள் எவராகினும் தண்டனை உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள். உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித் தருவேன். இமை பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன். இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள். என் ஆசீர்வாதங்கள் என்று உனக்கு துணை நிற்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும். என்னை முழுமையாக அறிந்தவர்கள் நான் உதவவில்லை என்று வருந்த மாட்டார்கள். உருவம் வேறாக இருந்தாலும் உதவி என்னுடையதாகவே இருக்கும். கவலை வேண்டாம். கண்ணீரை துடை. கண்ணிமை போல் நான் காப்பேன். உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் தங்கமே. நீ அறிந்ததைக் கொண்டு கடவுளை வழிபடு. உனது உள்ளத்தில் இருந்து வழிபடு. வழிபாட்டிற்கு எந்த விதிமுறையும் இல்லை. உன் தாயை எவ்வாறு உனது தேவைக்கு அழைப்பாயோ அதே அன்பும் இயல்பும் போதுமானது கடவுளை வழிபடுவதற்கு. என் ஆசை பெற்ற பிள்ளை, திறமை உள்ளவர்களுக்கே என்ற முன்னுரிமையின் அடிப்படையில் உனக்கான வெகுமதி காத்திருக்கின்றது. பெறுவதற்கு நீயும் தருவதற்கு நான் இருக்க கையேந்தி பெற்றுக்கொள்ள தயாராகிரு. நான் இந்த பௌதீக உடலுக்கு ஷீரடியில் மாத்திரம் இருக்கின்றேன் என்ற எண்ணத்தை விட்டுவிடு. நான் எங்கும் வியாபித்துள்ளேன். என் வருகைக்கு எல்லைகள் இருக்க முடியாது. நீ என்னை எங்கும் காணலாம். நீ நினைத்தவுடன் உன் அருகில் நான் இருப்பேன். இல்லறம் என்னும் பூந்தோட்டத்தில் புன்னகை என்றும் பூத்து குலுங்க அன்பென்ற நீரை அன்றாடம் ஊற்றுங்கள். கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப் போகின்றது. கடன் தொல்லைகள் விலகும். வரவேண்டியது வந்து சேரும். எதற்காக காத்திருந்தாயோ அது நிறைவேறும். நீ விரும்பிய வாழ்க்கை, விரும்பிய வேலை, இவை அத்தனையும் கிடைக்கப் போகின்றது. மலை போல் வருகின்ற துன்பத்தை பனி போல் நீக்கி பாரத்தை நான் நீக்குவேன். என்னை சரணடைந்தவர்களின் தீவினைகள் சிலந்தி பூச்சி உண்டாக்கும் கயிறு போல பலவீனமாகிவிடும். உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் வாழ்க்கை களை கட்டப் போகின்றது. இந்த சாயப்பா ஆசையோடு அனைத்தும் நடக்கும். உன் முயற்சி வீண் போகாது தங்கமே. வெற்றி நிச்சயம். நீ என்னிடம் கேட்ட மாற்றம் கிடைக்கும். நீ வளமாகவும் நலமாகவும் வாழப் போகின்ற உன் வீட்டில் சுபகாரியம் நடைபெறும் நேரம் இது. நான் உன்னுள் இருக்கின்றேன் என்பதை உறுதியாக நம்பு. நான் வேறு, நீ வேறு என்று நீ பிரித்து பார்ப்பது தான் நமக்குள் இருக்கும் சுவர். எந்த செயலும் நீ செய்வதல்ல குழந்தையே. துன்பம் என்பது மென்மினி பூச்சி போல் மறைந்துவிடும். என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை. நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும். உன்னை முதல் முறையாக தரிசனம் செய்யும் போது நான் நினைத்து கூட பார்க்கவில்லை சாயப்பா, உன்மேல் எவ்வளவு பைத்தியமாக இருப்பேன் என்று. உன் மீது பித்தனான பக்தனாக இப்போது நான் மாறியுள்ளேன். என்னை ஒருபோதும் கைவிட்டு விடாதே என்று நீ என்னிடம் கையேந்தி நிற்கையில் உன்னை பார்க்கும்போது என் கண்கள் கலங்குகின்றன தங்கமே. எப்போது என்னை நாடி வந்தாயோ, சாயப்பா என்று மனதார என்னை அழைத்தாயோ, அப்போதே நீயும் உன் குடும்பமும் எனது பொறுப்பு. எதற்காகவும் கலங்கி நிற்காதே. ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. உனக்கான மாற்றம் தரும் மங்கள நேரம் துவங்கிவிட்டது. அடி எடுத்து மேலேறி வா. பூனை தன் குட்டிகளை எங்கு சென்றாலும்
எவ்வாறு கவ்வி செல்லுமோ அதை போலவும் எங்கு சென்றாலும் திரும்ப வந்து பால் கொடுக்குமோ அதை போலவும் நான் உங்களை கவனித்துக் கொள்கின்றேன். உங்கள் காரிய நிமித்தம் எங்கு நீங்கள் சென்றாலும் உங்களுக்கு முன்பு நான் அங்கு காத்திருப்பேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. என் சாயப்பா என்னுடன் இருக்கின்றார், எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார். உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும். உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது குழந்தையே. இதோ உன் வீட்டை தேடி உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் நான். மற்றவர்கள் முன்னால் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நீ செய்த நன்மை, அதை தவறாக நினைத்து உனக்கு பிடித்த ஒருவர் உன்னை பிரிந்து சென்று விட்டார். கலங்காதே குழந்தையே, அனைத்தையும் நான் அறிவேன். உண்மை ஒருபோதும் தோற்காது. ஒரு நாள் உண்மை புரியும், நான் புரிய வைப்பேன். அதற்கான உரிய நேரம் வந்துவிட்டது. நீ கலங்காமல் அமைதி கொள் என் தங்கமே. கஷ்டங்கள் தீரும் முன்னரே அதை பொறுக்க முடியாமல் என் சாயப்பாவை கைவிட்டு விட்டார். காப்பாற்ற இனி யார் இருக்கின்றார்கள் என்று எண்ணி கலங்க வேண்டாம். நீ எந்த நிலையிலும் என் குழந்தைக்கு மோசமான நிலைமையை ஏற்பட நான் விட மாட்டேன். விரைவில் காப்பாற்றுவேன். என் மீது நம்பிக்கை வை. உன் விருப்பத்தை நிச்சயம் நிறைவேற்றுவேன். யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன். தாமதமாகலாம், தப்பாமல் நடக்கும். உன்னை உயர்ந்த இடத்தில் வைப்பேன் தங்கமே. உனக்கு உதவுவது எனது கடமை. உன்னை வழிநடத்துவது என் கடமை. உன்னோடு இருப்பது என் கடமை. உன்னை காப்பதும் எனது கடமை. விடாமுயற்சி செய்வது உன் கடமை. என்னை நம்புவது உன் கடமை. அயராமல் உழைப்பது உன் கடமை. பொறுமையாக இருப்பது உன் கடமைத்தான் குழந்தையே. உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் நடக்கும். நீ தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்வது நிச்சயம் நிறைவேறும். இந்த சாயப்பாவின் ஆசையோடு அனைத்தும் நிறைவேறும் தங்கமே. நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகின்றாய். நீ உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவனாகவே ஆகிவிடுவார். நீ என்னும் எண்ணத்தில் தான் உன் வாழ்க்கை உள்ளது குழந்தையே. நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நமக்கு இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மை காப்பாற்றும். உன் அன்பையும் நம்பிக்கையையும் ஏமாற்றுபவர்களுக்கு எந்த கடவுளும் உதவ மாட்டார். உன் வலியை உணரும் சூழ்நிலைகள் அவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும். எப்போதும் என்னை நினைத்துக்கொள். உன் எதிர்காலம் என் கையில். கலங்காதே. அடுத்தவன் உனக்காக உன்னுடைய வாழ்க்கையை வாழப் போவதில்லை. உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவி செய்யப் போவதும் இல்லை. பிறகு ஏன் அடுத்தவன் என நினைப்பான் என்று யோசிக்கின்றான். இது உன்னால் மகிழ்வுடன் நடந்து வாயே. வருவதை பார்த்துக்கொள்ள நான் இருக்கின்றேனே. எதற்காக கலங்கி நிற்கின்றான்? தவறு செய்யாதவர்கள் என்று யாரும் இல்லை. தன் தவறை ஒற்றுக்கொள்ளாதவர்களே இங்கு அதிகம். கடந்த காலத்தில் நடந்ததை மறந்துவிடு. ஆனால் அப்படி ஒரு காலத்தை உருவாக்கியவர்களை என்றும் மறவாதே. பூஜையின் போது முணுமுணுத்தாலும், கோபுரத்தை நோக்கி கோஷமிட்டாலும், தனிமையில் நின்று அழுதிருந்தாலும், 1000 முறை நீ என்னை வசைப்பாடினாலும் எனக்கு உன்னை துன்பத்தில் ஆழ்த்தும் எண்ணமே இல்லை தங்கமே. உன்மேல் ஒரு சிறு கோபம். என்னவென்றால் இத்தனை முறை சொல்லியும் நீ அதே வார்த்தையை என்னிடம் வந்து கேட்பது தான். காக்க வைத்திருக்கின்றேன் அல்லவா? நம்பி இரு. அனைத்தையும் நானே தருவேன். இருளும் தனிமையும் சூழ்ந்திருந்தால் துன்பம் என அர்த்தமல்ல. உன் தாயின் கருவறையும் அதே சூழல் கொண்டுத்தானே உன்னை உருவாக்கியது. நானும் அதே சூழல் தந்து உன்னை நல்வாழ்க்கைக்கு தயார் செய்கின்றேன். நீ பிறந்த போது எப்படி உன்னை கொண்டாடினாரோ அப்படியே இத்துயரையும் கடக்க வைப்பேன். அதன் பின் வெற்றிகள் உன் காலடியில் மண்டியிடும். அத்தனை துன்பங்களும் உன்னை சூழ்ந்திருந்த போதும் நான் உன் அருகில் தானே இருக்கின்றேன். எதற்கிந்த மனக்கலக்கம்? நான் இருக்கின்றேன் தங்கமே. கவலையை விடு. பிறர் சொல்லுக்கா அஞ்சுகின்றான்? அவர்களுக்கு எது வேண்டுமோ அதை கொடுத்தால் நீ நல்லவன். இல்லையென்றால் உன்னை போல் அரக்கன் உலகில் இல்லை என்பார்கள். உனக்கு மட்டுமல்ல, எனக்கும் இதே நிலைத்தான். உன் மனசாட்சிக்கு அஞ்சு. அதுவே உன் தலைமுறைகளை தலை சிறந்து வாழ வைத்துவிடும். இப்படி இருப்பதெல்லாம் இப்படியே இருக்கப் போவதில்லை. சுகமாகினும் சரி, சோகமாகினும் சரி. ஆகவே வாழ்க்கையை அப்படியே ஏற்று பிறருக்கு உதவி செய். இன்றே அனைத்தும் நடந்துவிட வேண்டும் என எதிர்பார்க்காதே. இன்றிலிருந்து நீ நினைத்த காரியத்தை என்னை மனதில் வைத்து துவங்கு. இன்று விதைத்தால்தான் நாளை முளைக்கும். பொறுமைக்குள் தங்கமே. வாழ்வில் எந்த ஒரு நிலையிலும் முயற்சிக்கும் போது பதட்டப்படுவது தவறில்லை. ஆனால் ஒருவேளை தோற்றுவிடுவோமோ என்ற எண்ணம் தான் தவறு. புதிய முயற்சியில் முதலில் வருவது பதட்டம். முடிவில் நான் உனக்கு கொடுப்பது பக்குவம்.
கலங்காதே. இன்று நீ மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தாய். நான் பார்த்து கொண்டுத்தான் இருந்தேன். உனது விடாமுயற்சி சற்று சோதித்து பார்க்கவே இந்த தோல்வியை தந்தேன். எனக்கு தெரியும் நீ இதிலிருந்து மீண்டு வருவாய் என. நான் சோதித்து பார்ப்பேன். உண்மைத்தான். ஆனால் என்றும் என் பிள்ளையை கைவிட மாட்டேன் தங்கமே. நீ இன்று அனுபவிக்கும் அனைத்தும் நான் அனுமதித்தது தான் குழந்தையே. அதில் உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். நீ அங்கே இருந்தால்தான் நன்றாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். அதுவே இன்று மகிழ்ச்சிக்கான காரணமாக மாறிவிட்டது. என் பிள்ளை கஷ்டப்பட்டாலும் எனக்காக அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அதற்காகத்தான் நானே நேராக வந்து உன்னிடம் தட்சணை வாங்கிக் கொண்டு வாழ்த்து விட்டு சென்றேன் குழந்தையே. நல்ல வாழ்க்கை என்பது பணக்காரனாக வாழ்வதில் இல்லை, உடலிலும் மனதிலும் வலி இல்லாமல் வாழ்வதே. சரியோ தவறோ தைரியமாக எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் யாருக்கும் துரோகியாக மாற மாட்டார்கள். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு தங்கமே. என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. கடந்த கால வாழ்க்கையை நினைத்து வருந்தாதே. இனி வரும் காலங்களில் நான் உன்னுடன் இருப்பேன். அனைத்தும் உனக்கு நன்மையாகவே அமையும். எவன் ஒருவன் பக்தியுடன் முழு உள்ளத்தையும் என்னிடத்தில் வைக்கின்றானோ அவனது தேகம் மற்றும் ஆத்மாவிற்கு எந்த ஆபத்தும் வராது. வரவும் நான் அனுமதிக்க மாட்டேன். எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. கவலைகளை நினைத்து வாழ்ந்தால் கண்ணீர் மட்டுமே சிந்த முடியும். அதுவே நீ கடவுளை நம்பி வாழ்ந்தால் நல்ல வாழ்க்கையை சந்திக்க முடியும். இழந்த அனைத்தையும் நீ மீட்டெடுப்பாய். நான் இருக்கின்றேன் குழந்தையே. உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளிக்கும் பதில் உண்டு. உன்னை அழ வைத்தவர் முன் நிம்மதியான வாழ்க்கையை பெறப்போகின்றார். உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். அழாதே. இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் குழந்தையே. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.